ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி ஏராளமாக இருக்குது. அதாங்க ஏலக்காய். இதை நம்ம வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஒரு சிறிய பொருள் இருக்குல்ல, அது உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பலத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஏலக்காயை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், என்னென்ன பயன்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆரோக்கியம் இந்த ஒரு வீடியோனால சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏலக்காயை நம்ம எல்லாருமே ஒரு மசாலா பொருள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு இயற்கையான பொருள் தான். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி, இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உடலுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு, அதாவது ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி சோர்வாக இருக்கிறீங்கன்னா தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே நீங்கி போயிடும். உடல் உற்சாகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஸ்டாமினா பவர் அதிகரிக்கும், வேலை செய்யக்கூடிய சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்பீங்க. அதனால தான் பழைய காலத்துலலாம் ராஜாக்கள் இந்த ஏலக்காயை பயன்படுத்திட்டு வந்தாங்க. 2வது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் ஏலக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்தத்தை சீராக அனுப்புறதுக்கும் ஏலக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதய நோய் அபாயத்தை குறைக்குது. யாராவது இதயத்தை சுற்றி கொழுப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஹார்ட்டோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். 3வது நன்மை என்னன்னா, செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றப்ப அது செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால தான் நான்வெஜ் சமைக்கிறப்ப நம்மளோட பாட்டி காலத்துலலாம் ஏலக்காயை சேர்த்து சமைச்சிருக்காங்க, சீக்கிரம் செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக. வாயு, மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஏலக்காய் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். ஏலக்காயை நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றப்ப சிலருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும்ல, அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு கிருமி நாசினி மாதிரி கூட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். 4வது நன்மை என்னென்னா, மன அழுத்தத்தை குறைக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாசனை மன அழுத்தத்தை அமைதியாக குறைக்குது, டென்ஷனை குறைக்கும், தூக்கம் நல்லா வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இரவில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் பாலில் ஏலக்காய் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது, டென்ஷனும் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம், எதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால டென்ஷனான ஒரு லைஃபுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த காலகட்டத்தில் மன அழுத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனையே சாப்பிடலாம், பிடிக்கலன்னா நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடலாம். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். தூக்கமே வரல அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாலில் ஏலக்காய் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். 5வது நன்மை என்னென்னா, உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்குது. அதனால வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், ஃபேட்டை பர்ன் பண்ணும். 6வது நன்மை என்னென்னா, ஆண்களுக்கு குதிரை பலம் கிடைக்கும். ஏலக்காய் இருக்குல்ல, இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உடலோட சக்தியை அதிகரிக்கும், ஸ்டமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பலத்தை அதிகப்படுத்தும், சோர்வை குறைச்சி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆண்களுக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டாட்ரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். 7வது நன்மை என்னென்னா, இது பெண்களுக்கானது தான். பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுக்கு ஏலக்காய் உதவியாக இருக்கும்.
மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணும், உடலோட சக்தியை அதிகரிக்கும், பெண்களுக்கான ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும். தினசரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஹெல்த் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8வது நன்மை என்னென்னா, வாய்க்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாய்க்குள்ளார இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கூட ஏலக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காயை எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். காலையில் வெறும் வயிற்றுல 2 ஏலக்காய் எடுத்து வெறுமனே மென்று சாப்பிடலாம். 2 ஏலக்காய் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பால் அப்படி இல்லைன்னா டீயில் நீங்கள் ஏலக்காய் கலந்து கூட குடிக்கலாம். பொடியாக செஞ்சு கூட நீங்கள் தேனில் கலந்து சாப்பிடலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் ஒரு 2 மட்டும் சாப்பிட்டா போதும். முக்கியமா யாரெல்லாம் இத தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், இரத்த சோகை இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள்லாம் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோல சின்ன ஏலக்காயில இருக்கக்கூடிய பெரிய சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அது உடம்புல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யாரெல்லாம் ஏலக்காயை ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.